குளோபல் மார்க்கெட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு வருதுங்க. நம்மளோட பிராண்டை இந்தியாவில் மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணுறதை தாண்டி நம்ம இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லையும் ப்ரொடெக்ட் பண்ணோம். நம்ம பிராண்ட் அப்படின்றது வெறும் லோகோவோ ஒரு பேரோ பிராண்டோ கிடையாதுங்க. அதை தாண்டி கஸ்டமர் நம்ம மேலே வச்சிருக்க ஒரு நம்பிக்கை, இதுதான் நம்மளுடைய ஐடென்டிட்டியும் கூட. நீங்கள் உங்களோட பிஸ்னஸை யூஎஸ்க்கு எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூஎஸில் நீங்கள் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது வெறும் ஒரு ஆப்ஷன் மட்டும் கிடையாது, அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவும் கூட. ஏன்னா உலகத்துடைய மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டான யூஎஸில் கட்டாயம் உங்களோட பிராண்டு சேஃபாக இருக்கணுங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ மூலிமா நீங்கள் யூஎஸில் உங்களோட பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா எதனால் கட்டாயம் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அதை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நான் அறிவழகன் பிஸ்னஸ் லாயரோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். முதல்ல ட்ரேட்மார்க்னா என்னன்னு பார்த்துடலாம். ட்ரேட்மார்க் அப்படின்றது உங்கள் கம்பெனியோட பேர், உங்கள் கம்பெனியோட லோகோ, உங்கள் பிராண்டு, லேபிள் டிசைன், இது எல்லாத்தையுமே கலெக்டிவாக ட்ரேட்மார்க் அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்கிறோம். ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது என்னென்னா, நீங்கள் யூஎஸ் மார்க்கெட்டில் என்டர் ஆகுறீங்க அப்படின்னா யூஎஸ்பிடிஓவில் அப்ளை பண்ணி, அதாவது யூஎஸ் கவர்மெண்ட்டோடைய ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரியில் அப்ளை பண்ணி இந்த பிராண்டு, இந்த கம்பெனி நேம், இது எல்லாமே எனக்கும் என் கம்பெனிக்கும் மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ரைட், அதை தான் நம்ம ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்கிறோங்க. சரிங்க, அடுத்து நான் இன்டர்நேஷ்னல் லெவலில் என்னோட பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன், நான் ஏன் யூஎஸ்ஏல ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். அதுக்கான முக்கியமான 5 காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். முதல் காரணம் ராயல் ஸ்டேட்டஸ். நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் உங்களோட பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது யூஎஸ்ஏல ஒரு ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கியிருந்தாலே போகிறோம், உங்களோட பிராண்டுக்கு ஒரு பெரிய ராயல் ஸ்டேட்டஸ் கிடைக்குங்க. ஸோ இது மூலிமா உங்களோட பிராண்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாவது காரணம் ப்ரொடெக்ஷன் இன் யூஎஸ்ஏ. நீங்கள் இந்தியாவில் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டாயம் வாங்கியிருப்பீங்க. ஆனால் இந்தியாவில் நீங்கள் வாங்கின ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்தியாவில் மட்டும்தாங்க செல்லுபடி ஆகும். ஏன்னா இது இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன். வேறஸ் நீங்கள் யூஎஸ்க்கு உங்களோட பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா யூஎஸ்ஏ கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த யூஎஸ்பிடிஓவில் அப்ளை பண்ணி யூஎஸ்ஏலையும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கினா தான் அந்த நாட்டில் உங்களுடைய பிராண்ட் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்ற அந்த ரைட் கிடைக்குங்க. இன்னும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் யூஎஸ்ஏல உங்களோட பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது யூஎஸ் கவர்மெண்ட் உங்களுக்கு ஒரு ஆத்தரைசேஷன் கொடுப்பாங்க. அந்த ஆத்தரைசேஷன் படி இந்த பிராண்டு இந்த கம்பெனிக்கு சொந்தம், இது இவங்களோட ஐடென்டிட்டி அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேஷன் இருந்தால் தான் உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ரைட் அப்படின்றது கிடைக்குங்க. மூணாவது முக்கியமான காரணம் அப்படின்றது அவாய்ட்ஸ் டூப்ளிகேஷன். நீங்கள் யூஎஸ்ஏல உங்களோட பிராண்டை ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஜியோகிரஃபியில் வேறு யாருமே உங்களோட பிராண்டை டூப்ளிகேட் பண்ண முடியாது, நீங்கள் மட்டும்தான் உங்களோட பிராண்டுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஓனர். நாலாவது முக்கியமான காரணம் எவிடன்ஸ். உங்களோட பிராண்டை யாரோ டூப்ளிகேட் பண்ணிட்டாங்க, இல்லை காப்பி பண்ணிட்டாங்க, இல்லை ஏதோ மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் யூஎஸ்ஏல ஃபெட்ரல் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணணும், கரெக்டுங்களா? அப்படி கேஸ் ஃபைல் பண்ணும் போது அவங்க கேட்கக்கூடிய எவிடன்சஸில் ரொம்ப முக்கியமான ஒரு எவிடன்ஸ் என்னென்னா, இந்த பிராண்டோடைய யூஎஸ்பிடிஓ ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் அந்த இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் கேஸ் ஃபர்தராக மூவ் ஆகும், இல்லைனா நீங்கள் தோல்வி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டூப்ளிகேஷனுக்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு யூஎஸ்பிடிஓ ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கட்டாயம் தேவைங்க. கடைசியாக 5வது முக்கியமான காரணம் லூசிங் த ரைட். அதாவது நீங்கள் ப்ராடக்ட்ஸை யூஎஸ்ஏக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, ஆனால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கலை. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் உங்களோட பிராண்டு ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு. அந்த சமயத்தில் காம்படிட்டர்ஸ் யாராவது போய் அந்த பிராண்டுக்கான ரைட்ஸை அவங்க பேரில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறமா சிக்கல் தான். அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் இதுக்கப்புறமா இந்த பிராண்டை யூஎஸ்ஏல விற்கக்கூடாது அப்படின்னு ஒரு தடை வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் வராமல் தடுக்கிறதுக்கும் நம்ம பிராண்டு மேலே இருக்கக்கூடிய ரைட்ஸை இழக்காமல் இருக்கிறதுக்கும் கட்டாயம் ஒவ்வொருத்தரும், அதாவது யாரெல்லாம் ப்ராடக்ட்ஸை ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, இல்லை யூஎஸ்ஏல யாரெல்லாம் பிஸ்னஸ் செட்டப் பண்ணுறாங்களோ அவங்க அத்தனை பேருமே இந்த ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வாங்கிக்கிறது கட்டாயங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ மூலிமா யூஎஸ் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்துருந்தோம். அடுத்த வீடியோவில் யூஎஸில் எப்படி ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அதை பற்றியும் டீட்டெயில்டாக பார்த்துடலாங்க. நான் அறிவழகன் பிஸ்னஸ் லாயரோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.